அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லா நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சமோசா செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஒரு மாவுக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிணைஞ்சிக்குவோம். பிணைஞ்சு மேலே எண்ணெய் தடவி அதை ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இங்கிட்டு ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்காக 1 கேரட், 1 கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை, ஒரு 200 கிராம் சிக்கன், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கேரட்டு, கேப்சிகம், முட்டைக்கோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மல்லித்தலை, புதினா தலை, சிக்கனை மிக்சியில் சேர்த்து அரைச்சி கீமாவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சதும் சின்ன நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வதக்கி விட்டு கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டு கொஞ்சம் நல்லா 1/4 பதம் வெந்ததுக்கப்புறமா முட்டைக்கோஸை சேர்த்துக்குவோம். முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இதில் அந்த சிக்கன் கீமாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராசுமல் போனதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்கள் காரம் கூடுதலாக வேணும்னா மிளகாத்தூளோடு சேர்த்துக்கிடலாம். நான் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது காரத்துக்கு மேற்கொண்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தலை, புதினா தலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்குவோம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதில் நம்ம நான் அந்த கட்டையில் மாவு தூவி விட்டு நான் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் கட்டையிலோட வச்சுக்கலாம். மாவு தூவி சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்குவோம். திரட்டிக்கிட்டு நடுவில் கட் பண்ணோம்னா 2 சப்பாத்தி சீட்டு ரெடி ஆயிரும். இந்த சமோசா சீட்டு ரெடி. இந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி குறுக்க கட் பண்ணால் 2 சமோசா சீட்டு ரெடி ஆயிரும். இதில் நடுவில் இந்த ஸ்டப்பிங்கை வச்சு ஓரம் கார்னர் பூரா தண்ணியை வச்சு அப்ளை பண்ணி விட்டோம்னா இந்த சமோசா சீட்டை நான் அந்த கார்னரை பிடிச்சி இழுத்து மடக்கி இந்த கார்னரை பிடிச்சி இங்கிட்டு இழுத்து மடக்கி அமுக்கிட்டோம்னா டக்குன்னு ஒட்டிக்கணும். இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சமோசாக்களை அந்த சட்டியில் சேர்த்துக்குவோம். எண்ணெயில் ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு சமோசா சேர்த்துக்குவோம். ஒன்றுக்கு மேலே போடக்கூடாது. ஸ்பேஸ் இருக்கிற அளவு சேர்த்து நல்லா அங்கிட்ட திருப்பி விட்டு நல்லா பொன்னுருவாலாக வேக விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. சமோசா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அம்புட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.